Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் cream soup பண்ண போறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி இது. வீட்ல இருக்கக்கூடிய keto vegetables வச்சு இந்த ரெசிபி நம்ம பண்ணிடலாம். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல பேனை ஹீட் பண்ணிட்டு ஒரு 15 கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே வெஜிடபிள்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவர், கேபேஜ், கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். வேறு கீட்டோ வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சூப்புக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெஜிடபிள்ஸை. இனி வெஜிடபிள்ஸை நம்ம வேக வைக்கலாம். 2 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு சூப் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தென் ஜீரகப்பொடி, அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைங்க. அப்போ கொஞ்சம் குயிக்காகவே நம்மளோட வெஜிடபிள்ஸ் வெந்துடும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீமையும் வெஜிடபிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோவுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அல்லனா புதினா லீவ்ஸ் அதுவும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான சூப் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.